வெல்கம் டு அவர் சேனல். பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு தாட்டி கூட டாப்அப் பண்ணதில்லை. வேணால் பாருங்கள். டாப்அப் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா பாருங்கள். இது ஃபுல்லாமே நான் டாப்அப் பண்ணாதான் இருக்குது. பார்த்திங்கன்னா பழைய ஓல்ட் பிளேயர்ஸ் தெரியும் எத்தனை கன் ஸ்கின் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்கன்னு. இதெல்லாம் டம்மி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வாங்கியிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். ரெக்கார்டிங்ஸ் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மேட்ச்சில் நான் சொன்ன மட்டுமே போட்டேன். இந்த மேட்ச்சில் பாருங்கள், இன்னொரு ரேஸ் அடிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 மேட்ச் எப்படி தான் அடிப்பாங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் இந்த கேரக்டர் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது அடிச்சிச்சு. ஏன்னா இப்போ என்னை ஒருத்தர் நாக் பண்ணிக்கலாம். நாக் கரோ எப்படி தான் ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு இது தெரில ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே க்ளூ வால் கிடைக்கிதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி க்ளூ வால் எடுக்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில். ஒருவேளை யூஎஸ்பி எடுத்து எந்த கண்ணும் எடுக்காமல் யூஎஸ்பி வச்சு கில் பண்ணி க்ளூ வால் வாங்கியிருப்பான் போல. பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடுவோம். இன்னொருத்தவங்க வந்து அடிச்சிடுவாங்க. நம்ம தலைவர் ஹையோட்டா ஆடிங்க ப்ரோ. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோப்பேன். ஏன்னு தெரில. இன்வெர்ட்டு இதுதான் எடுத்துகிட்டு வரணும் போல். ஆர்மரி கிரேட் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவாங்க உட்காந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கார் ஸ்கின் எப்படி இருக்குன்னு நல்லா சொல்லுங்கள். இது ரொம்ப பழைய ஸ்கின். இந்த ஸ்கார் ஸ்கின்னு இதுக்கு எந்த ஆட்ரிபியூட்டிஸ் இல்லை, அப்படின்னா எந்த பவரும் இல்லை. சும்மா ஸ்கின்னுக்காக மட்டும்தான், எந்த பவரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே சுற்றி தான் வருவாங்க, அதனால் நான் இங்கே உட்காந்துருவேன். ஒருத்தர் எப்போ தான் சுற்றி வருவேன். பார்த்துட்டேன் வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அவ்வளோ ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு இல்லாதனால ஸ்கார் தான் எடுத்து அடிக்க முடியுது. ரொம்ப டேமேஜ் கொடுத்துரும் எனக்கு, ரொம்ப டேமேஜ். அதனால எக்ஸைன் பவர் போட்டு அடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தன் நாக் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஷாட் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே, இவன் வந்து தப்பிச்சிருவான். சரி, மேலே போயிடுவான். பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டான். போடுவான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போன மேட்ச் எல்லாத்தையும் அடித்தது. எப்படா வரான் தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 க்ளூ வால் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஜெயிச்சது. க்ளூ வாலுக்காகவே இல்லை இருக்காங்க. அப்போ அடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கீழ் பண்ணுவோன்னே தெரியாது.
பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹெட்ஷாட்டாக அடிச்சுட்டிருக்கேன் பேரா ஃபாலோ வச்சு. பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். பின்னாடி இருக்கானே எனக்கு தெரியல. இப்போ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸின் பவரை போட்டு க்ளோவல் போடுறதுக்குள்ள அடிச்சிடுவேன். இவனையும் நாக் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒருத்தன் டிமிட்ரி பவரை போட்டு விட்டு நம்மளை காப்பாற்றிடுவான். பார்த்தீங்கன்னா டிமிட்ரி பவர் இப்போ கூட யூஸ் ஆகும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா அடிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அது நல்ல டேமேஜ் கொடுத்துரும். சரியா அப்புறம் கீழே இறங்கிடும் அடிச்சிடும். இன்னும் 3 கில் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டு இந்த வீடியோவில் அப்படி நான் சுடவே மாட்டேன். நான் வீடியோ போட வேணானே தெரில. ஏன்னா வந்தோடனே தான் எனக்கு வீடியோ ஓகே நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வேறு லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு போட வந்தேன். ஒருத்தர் பின்னாடி இருந்து அடிப்பேன். அவனை முடிச்சிடும். அப்போ அது பின்னாடி வரையும் சுற்றி வரையும் நம்ம பாஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் கீழே குச்சிடுறான். பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் போட்டு ரொம்ப டேமேஜ் கொடுத்துட்டேன் போல. பார்த்தீங்கன்னா டிமிட்ரியில் கொஞ்சம் பவர் எடுத்துகிட்டு போகிறேன். ஓசிக்கில் எல்லாம் ஓசிக்கிலாகவே பண்ணுறாங்க இப்போ பார்த்தாலும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் ரவுண்டில் ஏஸ் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்செல்லாம் பாருங்கள் நான் ஏஸ் அடிச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் போன வீட்டில் சொன்ன மாட்டோம், இந்த வீடியோக்கு நல்ல ஒரு ஏஸுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பிளேயுக்கும் 10 out of எவ்வளோன்னு சொல்லி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல காம்பினேஷன். குரோஸாவும் MP5யும் சரியான காம்பினேஷன். இதான் அடிச்சுட்டு தெரியும் சேர்த்து சுற்றி வரப்போ நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா தூரத்தில் போயேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாங்கள் பாருங்கள் சுடுவேன். இப்போ தூரத்தில் போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவனே அடிச்சிடுவேன். டேமேஜ் கொடுத்துருவேன், எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்புறம் அடிச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைன் பவர் தான். எக்ஸைன் தான் பிடிச்ச பவர் இருக்காதுலே. ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அடிச்சிடுவேன். இருக்கான்னு பார்த்துட்டேன். கீழே குச்சிடுவேன். எங்கே போனானே தெரில. திடீர்னு கீழே குச்சிடுவேன். 3 கில் அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏஸ் அடிச்சிடும். அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கே இருப்பானே தெரியாது. எங்கேயோ போய் வந்துச்சுக்கேன். நானும் எங்கே தான் இருப்பான்னு பார்த்தா கீழே இருக்கேன் ஆஃப்லேருந்து. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிச்சிருவோம். ஆன்சர் வேணும் தெரிஞ்சிச்சு படிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.